காலையில எந்திரிச்சு என்ன பண்றோமோ இல்லையோ, தண்ணிய குடிச்சு வயித்த சுத்தம் பண்ணிறணும். அது கூடவே நம்ம தூங்குன பெட்டையும் சுத்தம் பண்ணிறணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, வெட்டியா கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்கணும். அ சும்மா சொன்னேன். ரீல்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. டிசிப்ளினா போய் குளிச்சுட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஆஃபீஸ்க்கு கெளம்பணும். ஷூ எல்லாம் போட்டு வர சொல்லி அநியாயம் பண்றாங்க. ஓகே. பேக் டு த கன்டென்ட். நம்ம எப்பயும் போல இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைம்க்கு கேம்பஸ்குள்ள ரீச் ஆயிட்டோம். இதுதான் நம்ம ஆஃபீஸ். ஆஃபீஸ் கிட்ட வந்தோனே லிஃப்ட்ட புடிச்சு ஒரு வழியா நம்ம ஃப்ளோருக்கு ரீச் ஆயிட்டோம். வந்து பார்த்தா ஆஃபீஸ் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தா இண்டிபெண்டன்ஸ் டேவாம். நமக்கு ஒரு ஃபிளாக குடுத்தாங்க. அத நெஞ்சில குத்திக்கிட்டு நம்ம வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். இன்னைக்கு ஏபிஐஸ் பத்தின ஃபண்டமெண்டல்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தியானம் லஞ்ச் டைம் வந்ததுனால ஆஃபீஸ விட்டு கிளம்பி, ஆஃபீஸ் கேம்பஸ விட்டு வெளிய வந்து லஞ்ச் சாப்பிடலான்னு ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். கார பூந்தி தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். லஞ்ச் சாப்பிட்டத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஓகே. இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. ஆஃப்டர்நூன் செஷன் ஃபுல்லாவே செலிப்ரேஷன் வச்சாங்க. கொஞ்சம் நல்லா ஃபன்னா போச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல நம்ம பிஜிக்கே ரிட்டர்ன் ஆயிட்டோம். வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, இன்னைக்கு நான் ஏபிஐ பத்தி லேர்ன் பண்ணதுனால அத போஸ்ட்மேன் சாஃப்ட்வேர்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஏபிஐ யூஸ் பண்ணி மெசேஜ சென்ட் அண்ட் ரிசீவ் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துல டின்னர் டைம் வந்ததுனால சாப்பிடலாம்னு சொல்லி உட்காந்துருந்தேன். இன்னைக்கு ஹாஸ்டல்ல கோதுமை தோசை குடுத்துருந்தாங்க. அத சாப்பிட்டுக்கிட்டே இன்னைக்கு நாள முடிச்சுக்கிட்டேன்.